அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பிஸ்மில்லா ஜல்ல வகஸ்ஸம வஹம்தீலு ஹம்தம் பித்தமாமி அஸ்ஸம உஸல்லிமு தஸ்லீமன் கஸீரன் கியாஸம உஸல்லி ஸலாத்தம் லஉல் அர்த வஸ்ஸம அலா மன் லஹு அலல் உலா முத்தபப்பு. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي تمم بالخير والسعادة وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் அருளாளன் அன்புடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் தொடக்கம். இருட்டினிலே இடறிவிழும் இனத்தவர்க்கு இஸ்லாம் பெரு விளக்கை காட்ட வந்த பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பு தோழர்கள், அருமை குடும்பத்தார்கள், அவர்களின் மிக்க பாதையிலே வாழ்ந்த புண்ணிய பூமான்கள் அனைவரின் ஆத்ம ஆசையினை மொழி மெய் ஆத்மாவினால் வேண்டி விரும்பியவனாக தொடர்கின்றேன். பேரன்பிற்கு மதிப்பிற்குரிய இஸ்லாமிய சமுதாய நேயர்களே, சன்மார்க்க சீலர்களே, அல்லாஹ்வின் அருள் நாடும் நல்லடியார்களே, எல்லாமல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அத்-துஹான் என்ற சூறாவில் தொடக்கத்தில் ஒரு வசனத்தை கூறுகிறார். ஹாமி கிதாபில் முபீன் இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கத்தின் இன்னா குன்னா முன்திரீன் ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம் மின் இந்தினா. ஹாமீம் என்ற வார்த்தையோடு ஒரு செய்தியை சொல்கிறான். ஹாமீம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரியும். குர்ஆனிலே ஒரு 29 சூறாக்களுக்கு தொடக்கம் அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரியும். உதாரணமாக அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் சாத், காஃப் நூன் யா தாசீன் ஹாமீம், இப்படி ஒரு 29 சூறாவுடைய கோடு குறியீட்டு வார்த்தை அல்லாஹ் ஒரு இரகசிய கஜானாவின் சாவியாக வைத்துள்ளார். எந்த ஆலிமாலும் எந்த மகானாலும் பொருள் சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு ரகசியம் அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரியும். அந்த ஆயத்துக்கு பொருள் எழுதும்போது அல்லாஹு அலம் பி முராதி, அந்த அல்லாஹ்வுக்கே தெரியும் என்று குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் குறிப்பிடுவார். அதை போல இந்த இடத்தில் ஹாமிதாபில் முபீன், உண்மையையும் பொய்யையும் வித்தியாசப்படுத்தி காட்டுகின்ற தெளிவுபடுத்தக்கூடிய வேதத்தின் மீது சத்தியமாக. இப்போ ஹாமீம் என்ற வார்த்தைக்கு பிறகு வேதம், வேதம் குர்ஆனை பற்றி எப்படி சொல்லுங்க, வித்தியாசப்படுத்துக, உண்மை இது பொய் எது என்று தெளிவுபடுத்தக்கூடிய வேதத்தின் மீது சத்தியமாக. இன்னா ஹாமீம் வல்கில் முபீன் இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா, பரக்கத்தாக்க ஒரு இரவே நாம் இந்த குர்ஆனை இறக்கிறோம். லைலத்துன் முபாரக்கா என்பது எந்த என்றால் அது ஷஅபான் மாதத்தினுடைய 15ஆம் இரவு என்று தஃசீரேனை உள்ளிட்ட வேத விளக்க நூல்கள் குறிப்பிடுகின்றன. ஆனால் குர்ஆன் எப்போது அருள் எல்லோருக்கும் தெரியும். குர்ஆன் அருளப்பட்ட மாதம் ரமதான் மாதம். அந்த ரமதான் மாதம் கூட லைலத்துல் கத்ர் என்ற இறுதியில் உள்ள ஒற்றப்படை இரவு. ஆக ரமதான் அருளப்பட்டது குர்ஆன் என்பது அல்லாஹ் தெளிவாக சொன்னான். ஷஹரு ரமதான் அல்லது உன்ஸில ஃபீஹி, குர்ஆன் அருளப்பட்ட மாதம் சங்கையான ரமதான் மாதம். அந்த மாதத்தில் நோன்பு சூரத்துல் பக்கராவில் தெளிவாக சொல்லிவிட்டார். அப்படி அந்த ரமதானில் அருளப்பட்ட வேதத்தை அது ரமதானிலும் கூட எந்த இரவு என்பால் இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத், இந்த ரெண்டுமே எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். ஆனால் இந்த இடத்துல ஒரு குறிப்பு, தெளிவு வேதத்தின் மீது சத்தியமாக நாம் பரக்கத்தாக்கப்பட்ட ஒரு இரவில் குர்ஆனை அருளினோம். அந்த லைலத்தின் முபாரக்கா என்பது நிஸ்ஃபு ஷஅபான், ஷஅபான் மாதத்தினுடைய 15ஆம் விளக்கம் சொல்கிறார்கள் குர்ஆனுக்கு. அப்படியானால் அந்த 2 வசனங்களோடு ஒன்று மோதுகிறது, கருத்து மோதல் ஏற்படுகிறது. இது சரியா இருந்தால் அது பொய்யா இருக்கும், பொய்யா இருந்தால் இது சரியா இருக்கும். அதுதானே யதார்த்தம். பிறகு என்ன காரணம் என்றால் அதுக்கு என்ன தெரியுமா, அல்லாஹு தஆலா வானத்திலிருந்து இந்த வையகத்துக்கு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
ஹிரா கோயிலே தனித்திருந்த போது பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்ற அந்த முதல் வசனத்தை அருளினான் அல்லவா, ரமதான் மாதத்தினுடைய லைலத்துல் கத்ர். ஆனால் வானத்து பூமிக்கு அருளப்பட்டதுதான் ரமதான் மாதம் லைலத்துல் கத்ர் இரவு. மொத்த வேத வசனங்களும் அல்லாஹ்வுடைய லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்ற அந்த மூலவிதி பதிவு செய்யப்பட்டது. மூலவிதி பலகையில் பதிவு செய்யப்பட்டது. பூமியில் இதற்கு வசதாக மொத்த வசனங்களையும் அல்லாஹ் ஒரு இடத்தில் இறக்கி வைத்தான். அதுதான் பரக்கத்தாட்ட ஷாபான் மாதத்து 15ஆம் இரவு. அந்த இரவினுடைய சிறப்பை எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதாவது இந்த இரவோலே நீங்கள் நீங்குங்கள், அதாவது இரவு தூங்காமல் முடிந்தவரை நின்று வணங்குங்கள், அதை போல பகல் நேரத்தில் நோன்பு வையுங்கள். இப்னு மாஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார். இப்னு மாஜா என்பது குர்ஆனுக்கு பகிரிக்கப்பட்ட புகாரி, முஸ்லிம், திருமதி, நசை, இப்னு மாஜா, அபூ அங்கீகரிக்கப்பட்ட 6 ஹதீஸ் கிரந்தங்கள் ஒன்றாகிய அந்த இப்னு மாஜா இதா கானத்தில் லைலத்து நிஸ்ஃபி மின் ஷஅபான், ஷஅபான் மாதத்துடைய சரிபாரியாக இந்த இரவு வந்துவிட்டால் ஃபகூமு லைலஹா, அந்த இரவுக்கு முன் அந்த இரவில் நீங்கள் தூங்காமல் நின்று வணங்குங்கள். வசூமு நஹாரஹா, அந்த இரவை பகலில் நோன்பு வையுங்கள். நின்று வணங்குங்கள் என்ற வார்த்தையை நெடுநேரம் வணங்க வேண்டும் என்ற பொருள். அதனால நிற்க முடியாதவர்கள் உட்கார்ந்து தொழுகிறோம், நின்று வணங்க முடியாதவர்கள் முதல் சாய்ஸ் என்னது, அத்தஹியாத்து அமைப்பில் உட்கார்ந்து தொழ வேண்டும். அத்தஹியாத்தில் உட்கார்ந்து தொழ முடியவில்லை என்றால் சமணமிட்டு தொழ வேண்டும். அதுவும் முடியவில்லை என்றால் கால்களையும் கிபிலா பக்கம் நீட்டி தொழ வேண்டும். அதற்கு முடியவில்லை என்றால் நாளில் தொழலாம். ஆக நாற்காலியில் தொழுவது 4வது கட்டம். நின்று வணங்க வேண்டும், வழிபாடுகளை நின்ற நிலையில் நிறைவேற்ற வேண்டும். முடியாத பட்சத்தில் தான் அத்தஹியா. 3வது கட்டம்தான் சமணமிட்டு தொழுது. 4வது பட்டம் கிபிலா பக்கம் காலி தொழுது. அதற்கு முடியவில்லை என்றால் நாற்காலியில் தொழலாம். நாற்காலியில் தொழுதாலும் இந்த நின்று வணங்கன்மை கிடைத்துவிடும். ஏனென்றால் ஹதீஸுடைய வாசகத்தில் நின்று வணங்குங்கள் என்று வந்திருக்கிறது யௌமஹா. எனவே நீங்கள் ஃபகூமு லைலஹா, நடுப்பத்து மாத ஷஅபான் நடுப்பகுதியாகிய அந்த 15ஆம் இரவில் நின்று வணங்குங்கள். வசூமோ யௌமஹா, அந்த இரவுக்கு பிறகு ஒரு பகல் வரும்போது பகலில் நீங்கள் நோன்பு வையுங்கள். இன்றைய காலன்று கணிப்பின்படி பார்த்தால் இன்ஷா அல்லாஹ் வருகிற புதன்கிழமை 3ஆம் தேதி நோன்பு வையுங்கள். வாய்ப்பு வசதி உள்ளவர்கள் முக்கியமான இந்த நோன்பை ஒரு நல்ல அமலாக செய்யுங்கள். அதற்காக செவ்வாய் நாம் சகரி செய்து வருகிற 2ஆம் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு சகர் செய்து, செவ்வாய் பின்னேறும் செய்த சகரினால் இரவும் நாம் நெடுநேரம் நின்று வணங்கி மறுநாள் புதன்கிழமை நோன்பு வைக்க. ஒரு நாள் தான் பராத்துடைய நோன்பு. ஆனால் பொதுவாக மாதம் 3 நாள் 5 நோன்பு வைப்பது சுன்னத்து. அந்த அடிப்படையில் திங்கள் செவ்வாய் புதன் வைத்தால் பண்ண தெரியுமா, ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை நோன்பு வைப்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன காரணம் திங்கட்கிழமை என்று கேட்கப்பட்ட போது சொன்னார்கள், திங்கட்கிழமையில் தான் நான் இறை தூதராக அனுப்பப்பட்டேன், திங்கட்கிழமையில் தான் இந்த உலகத்தை விரிந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள் திங்கட்கிழமை என்பதனாலே அந்த நாளை அவர்கள் அறிவித்துள்ளார். இந்த ஷஅபானுடைய இரவு புதன்கிழமை வருகிறது. மாதம் 3 நாள் நோன்பு சுன்னத் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது திங்கள் நோன்பு ஐயாமுல் பீத், செவ்வாய்க்கிழமை நோன்பு ஐயாமுல் பீத், புதன்கிழமை நோன்பு 5 பிளஸ் பராத்துடைய இரவு. இப்படி சிறப்பான இறை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த இரவிலே அல்லாஹ் சொன்னதை போல அல்லாஹ்வுடைய வசனத்தினுடைய பாருங்கள், இன்னா குன்னா, அதாவது இன்னா அன்ஸல்னா ஃபீல் முபாரக்கத்தின் இன்னா குன்னா முன்திரி, நிச்சயமாக நாம் மறுமைக்கு பிறகு மரணத்துக்குள்ள நரக வாழ்க்கையை குறித்து இறை தூதர்கள் மூலமாக இறை வேதங்கள் மூலமாக எச்சரிக்கிறோம்.
அந்த இரவு அந்த லைலத்து முபாரக்கா என்ற பரக்கத்தா இரவு என்றால் ஃபீஹா யுஃபரகு குல்லு அம்ரின் ஹக்கீம், திட்டமிடப்பட்ட எல்லாங்களும் அந்த இரவில் தான் பகிர்ந்தளிக்கப்படுகின்றன. விநியோகம், டிஸ்ட்ரிபியூஷன், அது அந்த பராத்துடைய இரவிலே பகிர்ந்தளிக்கப்பட்ட அடியார்களுக்கு அனைத்து பிரச்சனைகளும் பகிர்ந்தளிக்கப்படுகின்றன. அம்ரன் ஹக்கீம், அம்ரமன் அல்லாஹுவாக நம்முடைய கட்டளைப்படி. அதனுடைய விளக்கம் என்னவென்றால், மலை முதப்பிராத்தில் உமூர் என்ற பெயரிலே ஒரு கூட்டம் மலக்கு இருக்கிறார். அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுப்பு. அல்லாஹுடைய உத்தரவை அந்த உத்தரவை நிறைவேற்றுவதற்காக மலக்குகள் பலரை அல்லாஹு பணியாளர்களாக நியமித்தார். அன்பிராத்தில் உமூர் என்ற அந்த மலக்குகளுக்கு நிர்வாக பொறுப்பை ஏற்றிருக்கிற மலக்குகளுக்கு இந்த பராத்துடைய இரவில் ஒரு பட்டியலை ஒப்பிக்க. என்ன பட்டியல் என்றால், இந்த பராத்தில் அடுத்த பராத்து வரையிலும் யாரெல்லாம் மரணிக்கப் போகிறார்கள். நமக்கு மரணம் எப்போது தெரியாது. அடுத்த வருடமா, அடுத்த மாதமா, அடுத்த நாளா, அடுத்த நொடியா, படுக்குத்தான் தெரியும். எனவே இந்த பராத்துடைய இரவில் அல்லாஹு தஆலா முதப்பிராத்தில் உமூர் என்கிற மலக்குகளிடம் ஒப்படைக்கிற பட்டியலில் இன்னென்ன நபர்களெல்லாம் மரணிக்க வேண்டும். உரிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தலைமையிலே உள்ள அந்த மலக்குகளுக்கு அல்லாஹ் கொடுக்கிற பட்டியலில் இந்த அடுத்த பராத்து வெல்லும் இன்னென்ன மனிதர்கள் மரணிக்க வேண்டும். பிறப்பு மட்டுமல்ல, பிறப்பு இன்னென்ன பெண்கள் கருவுற வேண்டும். கரு கலைப்பதா இருந்த கரு கலைந்து விட்டாலும் அல்லாஹ்வுடைய பட்டியல் உண்டு. கருவுற்ற பெண்கள் குழந்தையை பெற்றெடுக்க இடையிலே கரு சிதைவு ஏற்படலாம். எதுவும் அல்லாஹ்வுடைய பட்டியல் இல்லாமல் வலா அரன் வலா யாபிஸ் இல்லா ஃபீ கிதாபின் முபீன். காய்ந்ததோ ஈரமானதோ ஒரு இடத்திலிருந்து உதிர்ந்து விழுந்தாலும் அதுவும் அல்லாஹ்வுடைய வேதத்தில் பட்டியலில் இருக்கிறது என்ற அடிப்படையில் அல்லாஹு தஆலா முதப்பிராத்தில் உமூர் எனப்படுகிற மலக்குகளிடத்தில் பட்டியலை ஒப்படைக்கின்றார். பெருமக்களே, இந்த பராத்துடைய இரவு, அதாவது வருகிற செவ்வாய் பின்னேர் புதன் இரவு, அந்த பராத்துடைய பட்டியல், அல்லாஹுடைய பட்டியல் மலக்களிடம் ஒப்படைக்கப்படும். அதில் முதல் விஷயம் பிறப்பு, இரண்டாவது விஷயம் இறப்பு. யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்கிறதோ, எந்தெந்த பெண்களெல்லாம் பிள்ளையை பெற்றெடுக்கிறார்களோ அந்த பட்டியலை அல்லாஹ் சமர்ப்பிக்கிறான். இரண்டாவதாக எந்தெந்த வீட்டில் மரணம் நிகழவிருக்கிறது அந்த பட்டியலையும் வருகிற செவ்வாய் மாலை புதனிரவு ஓராண்டு பட்டியலாக அல்லாஹ் மூன்றாவது உடல் ஆரோக்கியம், உடல் நலம். நமக்கு செல்வம் நீருள் வேண்டுமென்றால் அந்த நீடித்த ஆயுளும் நிறைந்த செல்வம் இருந்தாலும் செல்வத்தில் செல்வம் வீழ்த்தென்பதை போல உடல் ஆரோக்கியம். எனவே இந்த உடல் ஆரோக்கியமும் வேண்டும். இந்த அல்லாஹு தஆலா அடியார்களுக்கு கொடுக்கிறான். அவன் கேட்கிறான். இப்னு மாஜாவுடைய ஒரு ஹதீஸை சொன்ன அந்த ஹதீஸில் வருகிறது, அல்லாஹு தஆலா இந்த முதலாம் இரவில் இன்சிலு மாய் துன்யா, முதல் வானத்தை நோக்கி இறங்குகிறான். அல்லாஹுடைய உத்தரவு இறங்கும். 7 வானம் அடுக்கடுக்காக அமைந்துள்ளதாக இறைமறை கூறுகிறது. அதில் முதல் வானம் என்றால் கண்ணுக்கு தெரிகின்ற இந்த வான அடுக்கு. எனவே அந்த முதல் வானத்தில் அல்லாஹு இறங்குகிறான் என்றால் அல்லாஹுடைய உத்தரவு இறங்கிறது. அல்லாஹுடைய பொறுப்பை நிர்வகிக்கக்கூடிய ஊழியர்களான மலக்குகள் இறங்கினவுடன் அல்லாஹுடைய ஒரு ஆணை பிறப்பிக்கிறது. அலாமின் முஸ்தர்ஜிகின் ஃபஹு, அடியார்களே, இந்த இரவிலே ரிசுக்கு வேண்டும் என்று யாரேனும் கோரிக்கிறா, அல்லாஹுவாகிய நான் ரிசுக்கு தருகிறேன். அலாமின் முஸ்தக்ஃபிரின் ஃபக்ஃபிர் லஹு, இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு வேண்டும் என்று யாரேனும் விண்ணப்பிக்கிறீர்களா, நான் பாவ மன்னிப்பை அலாமின் முபித்தலின் ஃபஆஃபி, சோதனைக்கு ஆளாக்கப்பட்டவர்களுண்டா, அவன் சோதனையிலிருந்து நிவாரணத்தை தருகிறேன், உடல் ஆரோக்கியத்தை தருகிறேன் என்று சொல்லுகிறான். எனவே இந்த 3 பாயிண்ட், முதல் விஷயம் ஆயுள் காலம், இரண்டாவது ஆகாரம் அன்னம். ஏனென்றால் நமக்கு 3 ஆரோக்கியம். இந்த 3ஐ இணைத்து பார்க்கும். இந்த 3 முதலிடம் எதற்கு? ஆயுள். ஆயுள் இருந்தால்தானே ஆகாரம் தேவை, இருந்தால்தானே ஆரோக்கியத்தை பற்றியுள்ள அக்கறை கவலை. எனவே அல்லாஹ் முதலில் சொல்வது, யாரேனும் நீண்ட ஆயுள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்களா,
ஆயுள் நீடிக்க வேண்டும் என்ற அக்கறைப்படி அவர்கள் கேளுங்கள், நான் அவர்களுக்கு ஆயுளை நீட்டிக் கொடுக்க. ஆயுள் இருந்தால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையில் நோய்வாய்ப்பட்டு எத்தனை ஆண்டுகள் பயன். எனவே முதலில் நீடித்த ஆயுள் வேண்டும். இரண்டாவதாக இந்த நீடித்த ஆயுளும் உடல் இருக்க வேண்டும். மூன்றாவதாக உண்ண உணவு, அன்னபாடுகிற ரிசுக்குடைய பரக்கத்து. இந்த மூன்றையும் அல்லாஹு தாலா அடியார்களிட கேளுங்கள் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். அல்லாஹ்வுடைய அற்புதமான அருள் என்னவென்றால், மற்றவர்களெல்லாம் கேட்கும்போது கேட்கப்படுகிறவன் கொடுப்பதற்கு கஞ்சத்தனம் காட்டலாம். கேட்கிறானே கொடுக்க வேண்டுமே, கொடுக்காமல் இருந்தால் தொல்லை தருவானே, கொடுக்காதால் தவறாக நினைப்பானே, வேறு வழி இல்லைன்னு கொடுப்பான். அல்லாஹ்வை பொறுத்தவரை நேர மாற்றமா கேட்பார். பாவ மன்னிப்பு கேட்பவருண்டோ, நான் மன்னிப்பு தருகிறேன், நீங்கள் கேளுங்கள். விசாரணம் வேண்டுமென்று கேட்பவருண்டோ, நீங்கள் கேளுங்கள், நான் ரிசிக்கை தருகிறேன். இப்படி இந்த முயற்சியையும் அல்லாஹு தாலா இந்த இரவில் அடியார்களுக்கு மலக்குகள் மூலமாக தகவல் தெரிவிப்பதாக இப்னு மாஜா என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் வருகிற ஹதீஸின் அடிப்படையில் நடைமுறையில் காலங்காலமாக நமது பள்ளிவாசல்களில் மக்ரிபு தொழுகைக்கு பிறகு 3 ஓதுவார். நமது இந்த பள்ளியிலும் அந்த பள்ளியிலே இந்த பள்ளியில் என்றெல்லாம் அர்த்தமற்ற நமக்குள்ளே எழுப்பாமல் பாரம்பரியத்தை கட்டிக்காத்து புனிதமான அமல்களுக்கு ஊக்குவிக்க அதிகம் செய்ய வேண்டும். அது ஆதாரமில்லை, இது ஆதாரமில்லை என்பதெல்லாம் அர்த்தமற்ற வாதம். ஊக்குவிக்க வேண்டும். ஒரு அமல் அந்த ஹதீஸ் ஆதாரமா இல்லையா என்பதெல்லாம் அல்ல. கற்பனையான ஹதீஸுக்குத்தான் அமல் செய்யக்கூடாது. லைஃப் என்ற பலவீனமான ஹதீஸ்களின்படி அமல் செய்யலாம். அதனால்தான் அமல்கள் சிறப்பென்ற நூல்களே தொகுக்கப்பட்டுள்ளன. எனவே ஒரு அமல் நமது பள்ளிவாசல் ஆண்டாண்டுதோறும் நடப்பதைப் போல் நடைபெறும். இன்ஷா அல்லாஹ் மக்ரிபுக்கு பிறகு 3 முறை யாசீன் ஓதப்படும். யாசீன் ஓதப்பட்டு முதல் யாசீன் பொருட்டினால் நீடிப்பையும், இரண்டாவது யாசீன் பொருட்டினால் உடல் ஆரோக்கியத்தையும், மூன்றாவது யாசீனால் அன்னபாரண விஸ்தீரணத்தையும் அல்லாஹ்விடம் கேட்போம். அந்த அமல் இங்கே நடைபெறும் என்பதை இன்னத்தில் தெரிவித்துக் கொள்ளும். யாசீன் ஓதி கேட்க காரணம், அல்லாஹ்விடத்தில் துவா செய்யும் போது அல்லாஹ்வுடைய வேதத்தின் ஒரு வசனத்தை, குறிப்பாக சூரத்துல் ஃபாத்திஹா, உம்முல் குரான், இல்லை என் கல்புல் குரான், குரானுடைய இதயம் சூரத்து யாசீன், இவற்றை ஓதி கேட்டால் துவா அங்கீகாரம் ஆகிறது என்ற தகவலை இந்த நேரத்தில் குறிப்பிட்டு மீண்டும் நினைவூட்டுகிறேன். அல்லாஹ் வருகிற செவ்வாய்க்கிழமை மகரிபுக்கு பிறகு பராத்துடைய இரவு தொடங்கு. அந்த மகரிபுக்கு பிறகு 3 யாசீன் ஓதி அல்லாஹ்விடம் கோரிக்கை வைப்போம். ஜமாத் தேர்வதற்கு வாய்ப்பில்லை, அவரவர் வீடுகளில் செய்யுங்க. சிறப்பான நேரம் மகரிபு டு எஷா, இல்லை எஷாவில் தான் சௌகரியமானாலும் எஷாவுக்கு பிறகு உங்கள் வீடுகளில் ஓதுங்கள். ஜமாத்தோடு துவா ஓதினால் துவாவுடைய அங்கீகாரம் நெருக்கமானது. துவா பற்றியுள்ள ஹதீஸ் இல்லை. ஒருவர் கேட்கிற துவா கபூலாக்கப்படுவதை விட ஒரு ஜமாத்தாக கேட்கிற துவா அல்லாஹுவாயாக அங்கீகாரத்தை பெறுகிறது என்ற தகவலை குறிப்பிட்டு இன்ஷா அல்லாஹ் ஃபர்லானுக்கு பிறகு நமது பள்ளியில் காயிப் ஜனாசா தொழுகை ஒன்று நடைபெறும். நமது மண்ணின் மைந்த மக்களின் மனங்களை ஈர்த்தவராக கல்வி பணியாற்றுவதில் தன்னை அர்ப்பணித்து கொண்டு ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் பேரிலே உள்ள மெட்ரிக் மேல்நிலை பள்ளியினுடைய தாளாளரும் அதன் நிறுவனருமாகிய மரியாதைக்குரிய எம்எஸ்டி ஹாஜியார் என்ற அன்போடு அழைக்கப்படக்கூடிய தாஜுத்தீன் ஹாஜியார் அவர்கள், அவர் கல்வி பணிக்கு எடுத்துக்காட்டு நமது தலைமுறை இளம் தலைமுறை வர வேண்டும் என்பதற்காக உருவாக்கிய இமாம் ஷாஃபி மெட்ரிகுலேஷன் பள்ளி நம்முடைய உடல் நலத்தை வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஷாஃபி, அதாவது ஷிஃபா எனப்படுகிற ஒரு மனையம் கூட்டுக்குழுவோடு சேர்ந்து அதை உருவாக்கிய குழுவில் ஒருவர். உடல் பயிற்சி, உடல் ஆரோக்கிய அருமையான வாக்கிங் கிரவுண்டு, நமது பள்ளியை சுற்றி கிரவுண்டு, இதெல்லாம் அவருடைய பணிகளால் பதிவு செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாடு முதலமைச்சர் கூட இன்றைய பத்திரிகையிலே அவர்களுக்காக ஒரு இரங்கல் செய்தியுள்ளார். நமக்கெல்லாம் தெரிந்த
அந்த நல்ல மனிதர் மண்ணை விட்டு மறைந்து விட்டார், மன்னான் அல்லாஹுவை சென்று விட்டார். அல்லாஹுவிலிருந்தே வந்த நல்ல மனிதர் அல்லாஹுவினுக்கு சென்று விட்டார். அவருக்காக நாம் பொருட்டாக ஷாஃபி மதுஹபில் இடம்பெற்ற மரபுப்படி இன்ஷா அல்லாஹ் காயிப் ஜனாசாத்து வரும். அனைவரும் அதில் பங்கேற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.